இந்த ஈவென்ட் எதுக்காக நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம்னா, ஒண்ணு வந்து ஆல் இந்தியா ஸ்டடி ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு ஒரு டேட்டா வந்திருக்குது. அந்த டேட்டால என்ன காமிச்சுன்னா, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, நீரிழிவு வியாதி இருக்கிறவங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்கன்னா, எத்தனை பேருக்கு கால்ல புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? அது பார்த்தோம். அது பிரகாரம் 50,000 54,000 பேர நம்ம எக்ஸாம் பண்ணோம். ஆல் ஓவர் இந்தியால. அதுல வந்து அனலைசிஸ்க்கு 33,000 பேஷண்ட்ஸு அனலைஸ் பண்ணோம். அதுல வந்து ஒரு 25% பேருக்கு கால்ல இழப்பு வரலாம். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹை ரிஸ்க் ஃபீட்ன்னு சொல்லுவோம். அதுல கால் இழப்பு, கால்ல உணர்ச்சி குறையலாம், ரத்த ஓட்டம் குறையலாம், டிஃபார்மிட்டிஸ் இருக்கலாம், ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் கால்ல. இது நம்ம கண்டுபிடிச்சு பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜர்னல்ல RSSDI ரிசர்ச் சொசைட்டி ஃபார் ஸ்டடி ஆஃப் டயபெட்டிஸ் இன் இந்தியா அப்படி ஒரு நிறுவனம் இருக்கு, ஆர்கனைசேஷன். அதுக்கு இது கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு இந்த டேட்டா. இந்த டேட்டா அவங்களது. இட் பிலாங்ஸ் டு RSDI. இந்த டேட்டா வந்து உலக லெவல்ல பெரிய டேட்டா. உலக லெவல்ல இந்த டேட்டா, இந்த மாதிரி டேட்டா கிடையாது. இந்தியாவில் தான் ஃபர்ஸ்ட் டைம் டேட்டா இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருந்து தான் நிறைய பேருக்கு நம்ம இந்த 54,000 பேருக்கு அனலைஸ் பண்ணதில் 12,000 பேர் தமிழ்நாட்டிலேருந்து இருந்தாங்க. ஸோ நம்ம சொன்னதெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்திருக்கு. ஸோ வாட் எவர் வி செட் ஹோல்ட்ஸ் குட் ஃபார் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடுன்னு எடுத்து பார்த்தா 12,000 பேரில் 17% அவங்களுக்கு காலு ஹை ரிஸ்க் ஃபீட் இருந்தது. 17%. அது சின்ன நம்பர் இல்லை. அது சர்க்கரை வியாதி கவனிக்க போகும்போது கால் எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம். இட் இஸ் அ ப்ராப்பர் எபிடமியாலஜிக்கல் ஸ்டடி. இது சும்மா ஒரு எல்லாரும் நீங்க வாங்கன்னு சொல்லி பண்ண ஸ்டடி இல்லை. இது கிளினிக்கு சர்க்கரை வியாதி பார்க்க வந்தாங்க, சர்க்கரை வியாதி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, காலையும் பார்த்தாங்க. ஸோ அதனால இது வந்து இட் இஸ் ட்ரூ டேட்டா, சரியான எபிடமியாலஜிக்கல் டேட்டா. எனக்கு என்ன பெரிய சந்தோஷமா இருக்குன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் முதல் தடவையா ஒரு 100 ஃபுட் கிளினிக்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல செட்டப் பண்றதுக்கு ஐடியா வச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். and people will benefit from the Tamil Nadu government's initiative.